சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் வேட்டையாடியது. இதையடுத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. இந்நிலையில் இந்தியாவுடனான மோதலில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு வெற்றிகரமாக தலைமை வகித்ததாக கூறி அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசீம் முனீருக்கு ஃபீல்டு மார்ஷல் என பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையில் நடைபெற்ற பாகிஸ்தான் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் வரலாற்றில் இந்த பட்டம் வழங்கப்படுவது இரண்டாவது முறையாகும். முதன்முறையாக 1959 ஆண்டு முகமது அயூப் கானுக்கு வழங்கப்பட்டது. மறுபுறம் பாகிஸ்தான் ராணுவம் தோல்வியடைந்த 10 நாட்களுக்குள் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி உயர்வு வழங்கியிருப்பதை நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். தன்னைத்தானே உயர்த்திக் கொள்கிறார் என குற்றச்சாட்டும் நெட்டிசன்கள் அவரது பதவி உயர்வுக்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்தியாவுடனான மோதலின் போது பாகிஸ்தானின் ராணுவ பின்னடைவுகளையும் பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னதாக ஜெனரல் அசீம் முனீரின் எரிச்சலூட்டும் வகுப்புவாத பேச்சு மத ரீதியாக தூண்டப்பட்ட பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அடித்தளமாக கருதப்படுகிறது.